ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி கிராஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் எப்படி லூப் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நாட்டெல்லாம் கட்டுவோம்லங்க, அந்த மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிசைனுக்காக லூப் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சும்மா ஒரு 1/4 இன்ச் இதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பார்த்தா தெரியும். இதே நம்ம நாட்டு பின்னாடி கட்டுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது இன்னுமே நம்ம ஒரு ஊசி எடை விட அதிகமாக 1/4 இன்ச்லேயும் பாதி பிடிச்சோம்னா அந்த லூப் நல்லா மெல்லிஸாக வரும். இந்த மாதிரி நம்ம 1/4 இன்ச்சில் பிடிச்சோம்னா கொஞ்சம் பட்டையாக வரும். டிசைன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். கட் பண்ணி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஒரு நீடில் நல்லா திக்காக ஊசி நல்லா நூல் கோர்த்துக்கணும். நிறைய எவ்வளோ திக்காக நூல் கோர்க்குறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நூலை எண்டில் முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கோர்த்து எடுத்துக்க போகிறோம். இப்படி அந்த நூலில் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஊசியை பின் பக்கமாக திருப்பி அந்த நூலுக்குள்ளே விட போகிறோம். இது மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஊசியை திருப்பி விடணும். முன்னாடி சைடு விட்டிங்கன்னா அந்த கிளாத்தில் கோர்த்துக்கும். ஈஸியாக எங்கே பாருங்கள் வந்துடும். இப்போ லைட்டாக நம்ம புஷ் பண்ணி இழுக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸியான மெத்தடுங்குது. நம்ம அந்த லூப் திருப்புறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த ஊசி வச்சு நம்ம நீட்டாக இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக திருப்பிட்டு பாருங்கள். அந்த ஊசியை வச்சு லைட்டாக அயன் பண்ணி கொடுத்துட்டோம்னா நீட்டாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.